ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 1 வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 1 என்னன்னா டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசி. ஓகேவா? என்னன்னா டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசி டாப்பிக்கே வந்து ஆரம்பமே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஓகே, ஒரே பண்ணிக்காதீங்க. இப்போ ஒவ்வொரு வார்த்தையும் நான் வந்து என்னான்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ டிஸ்க்ளோஷர்னால் என்னென்னா வெளிப்படுத்துதல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எதை அவங்க வந்து வெளிப்படுத்த சொல்கிறாங்கன்னா அக்கௌண்டிங் பாலிசியை வெளிப்படுத்த சொல்கிறாங்க. ஸோ அக்கௌண்டிங் சம்மந்தமான என்ன கொள்கைன்னா பாலிசி. ஓகேவா? என்ன கொள்கை நீ ஃபாலோ பண்ணுறியோ அதை தான் வந்து அவங்க வெளிப்படுத்த சொல்கிறாங்க. அதாவது இந்த ஏஎஸ் 1 நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த ஏஎஸ் 1 வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எப்போ நம்ம எப்போ நமக்கு தெரியும்னா நம்ம வந்து இந்த ஏஎஸ் 1ல் 5 டாபிக் இருக்குது. இந்த 5 டாபிக் நம்ம கவர் பண்ணிட்டோம்னா இந்த ஏஎஸ் 1 வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? ஸோ என்ன அந்த 5 டாபிக்னா, ஃபஸ்ட்டு டாபிக் வந்து என்னென்னா அக்கௌண்டிங் பாலிசினா என்னன்னு பார்ப்போம். ரெண்டாவது, இந்த அக்கௌண்டிங் பாலிசி வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஓகேவா? என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மூணாவது வந்து இந்த அக்கௌண்டிங் பாலிசி செலக்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் நம்ம பார்ப்போம். நாலாவது வந்து டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசி. அண்ட் ஃபைனலாக அஞ்சாவது வந்து ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 5 டாப்பிக்கும் கவர் ஆகிட்டுனா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் அக்கௌண்டிங் பாலிசி. இப்போ ஒரு என்டிட்டி வந்து அவங்க ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்போ அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? எண்ட் ஆஃப் தி ஃபைனான்ஷியல் இயர். ஸோ அப்போ அவங்க ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற ஐட்டம்ஸை வேல்யூவேஷன் பண்ணியாகணும். ஓகேவா? இப்போ அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கிற ஐட்டம்ஸ்னால் என்னென்னா, இப்போ அசட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி, ஃபிக்ஸட் அசட், இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் தான் ஐட்டம்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஐட்டம்ஸ் தான் அவங்க வேல்யூவேஷன் பண்ணியாகணும். ஏன்னா வந்து எண்ட் ஆஃப் தி இயர் வந்துச்சு. ஸோ அவங்க ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணியாகணும். ஓகேவா? இந்த ஐட்டம்ஸ்லாம் வேல்யூவேஷன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த மெத்தட்ஸ்லாம் தான் அக்கௌண்டிங் பாலிசின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்பெனி இப்போ இன்வென்ட்ரி எடுத்திங்கன்னா இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட மெத்தட் இருக்குது. என்னென்ன மெத்தட்னா ஃபிஃபோ மெத்தட் இருக்குது, வெயிட்டர் ஆர்டர் இருக்குது, ரீட்டைல் காஸ்ட் இருக்குது. இந்த மெத்தட்ஸ்லாம் தான் அக்கௌண்டிங் பாலிசின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்பெனி இன்வென்ட்ரி வேல்யூவேஷனுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக அவங்க என்ன மெத்தட் சூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்க ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் அவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க, அதுதான் வந்து அக்கௌண்டிங் பாலிசி. ஸோ அக்கௌண்டிங் பாலிசினா என்னன்னா ஸ்பெசிஃபிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஓகேவா? யார் சூஸ் பண்ணுவாங்க? கம்பெனி தான் சூஸ் பண்ணுவாங்க. அதனால அடாப்டர் பை தி என்டிட்டி. எப்போ சூஸ் பண்ணுவாங்க? இன் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுதான் வந்து அக்கௌண்டிங் பாலிசி. ஓகேவா? இப்போ இதுவே வந்து அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கிற ஐட்டம்ஸ் இல்லை, ஒவ்வொரு ஐட்டமும் வேல்யூவேஷன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட அக்கௌண்டிங் பாலிசி இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி சூழ்நிலை யார் தான் இந்த அக்கௌண்டிங் பாலிசியை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். இது யார் செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னா, செலெக்ஷன் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசி யார்கிட்ட இருக்குதுன்னா மேனேஜ்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. ஸோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கம்பெனி தான் வந்து கரெக்டான அவங்க கம்பெனிக்கு எது கரெக்டாக இருக்கும், அந்த கரெக்டான அக்கௌண்ட் இந்த இன்வென்ட்ரி வேல்யூஷன் எந்த அக்கௌண்டிங் பாலிசி செலக்ட் பண்ணணும் அவங்க தான் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி கம்பெனி தான் வந்து கரெக்டான அக்கௌண்டிங் பாலிசி செலக்ட் பண்ணுவாங்க. எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, அவங்களோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்ன, லீகல் ரெக்குவயர்மெண்ட் என்ன, அதெல்லாம் வந்து அவங்க மைண்டில் வச்சு தான் அவங்க கரெக்டான அவங்களுக்கு சூட்டபிளான அக்கௌண்டிங் பாலிசி செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து அக்கௌண்டிங் பாலிசி ஃபஸ்ட்டு டாபிக். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ரிலையன்ஸ் லிமிடெட் ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி வந்து அவங்க இன்வென்ட்ரி வேல்யூஷன் வந்து ஃபிஃபோ மெத்தட் அவங்க அக்கௌண்டிங் பாலிசியாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் நோட்ஸ் டு அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க. என்ன டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்கன்னா, ஸோ இன்வென்ட்ரி வேல்யூஷனுக்கு நாங்கள் வந்து ஃபிஃபோ மெத்தடை அக்கௌண்டிங் பாலிசியை வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி அவங்க நோட்ஸ் டு அக்கௌண்ட்டில் டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து அவங்க டிஸ்க்ளோஷர் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் அக்கௌண்டிங் பாலிசி. இப்போ ரெண்டாவது டாபிக் என்னென்னா, இந்த அக்கௌண்டிங் பாலிசி வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்குது. ஓகேவா? இது தெரிஞ்சிக்கணுன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது மூலிமா நீங்களே என்ன பெனிஃபிட் உங்களுக்கே புரியும். ஓகேவா? இப்போ என்ன எக்ஸாம்பிள்னா, இப்போ ஏ லிமிட்டர் ஒன்று இருக்குது, பி லிமிட்டர் ஒன்று இருக்குது. இப்போ ஏ லிமிட்டர் வந்து ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க 10 லட்சத்துக்கு. அதே மாதிரி பி லிமிட்டர் ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ ஏ லிமிட்டர் வந்து அவங்க டெப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வருது. ஆனால் பி லிமிட்டரோட டெப்ரிசியேஷன் பார்த்தா 2 லட்சம் வருது. இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு யூசர்ஸ் ஆஃப் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அவங்க
கம்பேர் பண்ணணும். இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு யூசர்ஸ் ஆஃப் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க வந்து கம்பேர் பண்ண முடியுமா, எதனால டிஃப்ரென்ஸ் வருது அவங்களால சொல்ல முடியுமா? இப்போ யூசர்ஸ் ஆஃப் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் யாருன்னா இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ், லெண்டர்ஸ், மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி கம்பெனி, இவங்களாம் தான் யூசர்ஸ் ஆஃப் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ அவங்க நான் சொன்ன இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்க வந்து எதனால் டிஃப்ரென்ஸ் வந்து கம்பேர் பண்ண முடியாது. இப்போ அவங்க ஏ லிமிட்டர் என்ன அக்கௌண்டிங் பாலிசி ஃபாலோ பண்ணிக்கிறாங்க, அதே மாதிரி பி லிமிட்டர் வந்து என்ன அக்கௌண்டிங் பாலிசி ஃபாலோ பண்ணிக்கிறாங்கன்னு அது தெரிஞ்சால் ஈஸியாக வந்து அவங்க கம்பேர் பண்ணலாம். இப்போ ஏ லிமிட்டர் வந்து டெப்ரிசியேஷனுக்கு WDV ஃபாலோ பண்ணிக்கிறாங்க, ஆனால் பி லிமிட்டர் வந்து டெப்ரிசியேஷனுக்கு வந்து SNM மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அக்கௌண்டிங் பாலிசி என்னன்னு தெரிஞ்சு இப்போ யூசர்ஸ் ஆஃப் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்போ பார்க்கும்போது ஒரு நல்ல பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேவா, ஈஸியாக அவங்க கம்பேர் பண்ணலாம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை. அதே மாதிரி நம்மளோட கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை இன்னொரு கம்பெனி கூட கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த அக்கௌண்டிங் பாலிசி ஈஸியாக யூஸ் ஆகும், ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அக்கௌண்டிங் பாலிசியை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். என்ன பெனிஃபிட்டு, யூசர்ஸ் ஆஃப் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அவங்க இருக்கிறாங்கள அவங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேவா, எதனால் வந்து டிஃப்ரென்ஸ் வருது அவங்க வந்து பெட்டர் நாலேஜ் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை இன்னொரு கம்பெனி கூட கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த அக்கௌண்டிங் பாலிசி ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா, இதுதான் வந்து செகண்ட் டாபிக். ஓகேவா, இப்போ தேர்டு டாபிக் என்னது, நம்ம யார் வந்து அக்கௌண்டிங் பாலிசி செலக்ட் பண்ணணும், மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி கம்பெனி வந்து அக்கௌண்டிங் பாலிசி செலக்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகேவா, ரெண்டு கன்சிடரேஷன் தான் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைமரி கன்சிடரேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, இன்னொன்று வந்து அதர் மேஜர் கன்சிடரேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ ப்ரைமரி கன்சிடரேஷன்னா இப்போ மேனேஜ்மெண்ட் வந்து அக்கௌண்டிங் பாலிசி செலக்ட் பண்ணது ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ கொடுக்கணும். என்னடா இது ட்ரூ அண்ட் ஃபேர் வியூனா என்ன? ட்ரூ அண்ட் ஃபேர்னா ஒன்றும் இல்லை, நீ வந்து செலக்ட் பண்ண பாலிசினால உன்னோட அசட்டோ லைபிலிட்டியோ ஓவரோ அண்டர் வேல்யூ ஆகக்கூடாது. ஓகேவா, நீ செலக்ட் பண்ண பாலிசி அந்த பாலிசி செலக்ட் பண்ணனால உன்னோட அசட் ஆர் லைபிலிட்டி ஓவரால் அண்டர் வேல்யூ ஆகக்கூடாது. இதுதான் வந்து ப்ரைமரி கன்சிடரேஷனாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பாலிசி செலக்ட் பண்ணது ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ கொடுக்கணும். ட்ரூ அண்ட் ஃபேர்னா என்ன, அசட்டு ஆர் லைபிலிட்டி ஓவர் வேல்யூ அண்டர் வேல்யூ ஆகக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அதுதான் வந்து ப்ரைமரி கன்சிடரேஷன். இப்போ அதர் மேஜர் கன்சிடரேஷனாக 3 கான்செப்ட் இருக்குது. ஓகேவா, 3 கான்செப்ட் என்னென்னா ப்ரூடன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து, ரெண்டாவது வந்து சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம், மூணாவது வந்து என்னென்னா மெட்டீரியாலிட்டி. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு ப்ரூடன்ஸ் கான்செப்ட். இந்த ப்ரூடன்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக தெரியணும்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த எக்ஸாம்பிள் மூலிமா உங்களுக்கு வந்து ப்ரூடன்ஸ் கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ ஏ லிமிட்டட் இருக்குது, நான் தான் வந்து ஏ லிமிட்டர், பி லிமிட்டர்னு ஒரு கம்பெனிக்கு நான் வந்து பி லிமிட்டர் மேலே ஒரு கேஸ் போடுறேன் கோர்ட்டில். இந்த மாதிரி பி லிமிட்டர் வந்து என்னோடய பேட்டன்ட் வந்து எனக்கு தெரியாமல் யூஸ் பண்ணிக்கிறாங்க, இதனால் எனக்கு வந்து லாஸ் ஆகிடுது. ஸோ பி லிமிட்டர் வந்து எனக்கு வந்து 5 லட்சம் வந்து எனக்கு வந்து காம்பன்சேஷன் எனக்கு பண்ணியே ஆகணும்ன்ட்டு நான் கோர்ட்டில் கேஸ் போடுறேன். ஓகேவா, இப்போ என்னென்னா என்னோடய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டை நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு ஃப்யூச்சரில் வந்து பி லிமிட்டர் வந்து எனக்கு வந்து 5 லட்சம் கொடுக்க போகுது. ஓகேவா, இது எனக்கு என்ன இன்கம், ஃப்யூச்சர் இன்கம் சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த ஃப்யூச்சர் இன்கம்மை நான் வந்து இப்போ வந்து ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது. எப்போ ரெகக்னைஸ் பண்ணால், எப்போ நான் அந்த 5 லட்சம் வந்து என் கையில் கிடைக்கிது. ஓகேவா, என் கையில் எப்போ வருதோ, எப்போ நான் ரியலைஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து நான் என்னோடய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டை ரெகக்னைஸ் பண்ணுவேன். ஓகேவா, இப்போ பி லிமிட்டர் வந்து அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் அவங்க வந்து, அதாவது பி லிமிட்டர் வந்து ஃப்யூச்சரில் அவங்க லாஸ் ஆகப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா வந்து அவங்க என்னோடய பேட்டர்ன் யூஸ் பண்ணனால அவங்க வந்து எனக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுத்தே தான் ஆகணும். ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் லாஸ் ஆகப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. ஓகேவா, இப்போ பி லிமிட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் ஒரு ப்ரொவிஷன் அவங்க வந்து அந்த 5 லட்சத்துக்கு க்ரியேட் பண்ணி ஆகணும். ஓகேவா, ஏன்னா ஃப்யூச்சரில் லாஸ் ஆகணும்னு தெரிஞ்சிச்சு. ஓகேவா, ஃப்யூச்சரில் அவங்க லாஸ் ஆகும்னு தெரிஞ்சு, ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ஒரு ப்ரொவிஷன் கண்டிப்பாக அவங்க வந்து க்ரியேட் பண்ணணும், 5 லட்சத்துக்கு க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து அவங்க வந்து அந்த ஃப்யூச்சர் லாஸ் என்ன அமௌண்ட்டுன்னு தெரிஞ்சிச்சு 5 லட்சம். இப்போ சில டைம் வந்து ஃப்யூச்சரில் லாஸ் ஆகும்போது தெரியுது, ஆனால் வந்து எவ்வளோ லாஸ் ஆகும்னு தெரியல. அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணணும்னா, மேனேஜ்மெண்ட் தான் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஜட்மெண்ட் மூலமா அவங்க ஜட்ஜ் பண்ணி அவங்க இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு, அவைலபிள் இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்க வந்து எஸ்டிமேட்டாக அவங்க வந்து ஒரு அமௌண்ட் வந்து அவங்க வந்து ப்ரொவிஷனாக க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா,
இதுதான் வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து ப்ரூடன்ஸ் கான்செப்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, நீ வந்து ஃப்யூச்சர் ப்ராஃபிட்டை எப்போவுமே ஃப்யூச்சர் ப்ராஃபிட் வரப்போகுதுன்னு உனக்கு தெரிஞ்சுன்னா நீ வந்து இப்போ ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது. உன்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் இப்போ நீ ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது. அது எப்போ உனக்கு கையில் கிடைக்குதோ, எப்போ நீ அந்த கேஷ் கையில் கிடைக்குதோ, எப்போ நீ ரியலைஸ் பண்ணுறியோ அப்போ தான் வந்து நீ உன்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் ரெகக்னைஸ் பண்ணணும். ஆனால் உன்னோட ஃப்யூச்சர் லாஸ் வரப்போகுது, உனக்கு ஃப்யூச்சரில் லாஸ் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுன்னா அதை வந்து நீ வந்து உன்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் ஒரு ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணணும். இப்போ ஃப்யூச்சரில் லாஸ் வந்து என்ன அமௌண்ட்டுன்னு தெரிஞ்சுன்னா நீ வந்து டேரெக்டாக நீ வந்து அதுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணிடுவேன். இப்போ 5 லட்சம் 5 லட்சம் நம்ம ஃப்யூச்சர் லாஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த 5 லட்சத்துக்கு ஒரு ப்ரொவிஷன் நீ க்ரியேட் பண்ணணும். இப்போ உனக்கு வந்து அந்த அமௌண்ட்டு ஃப்யூச்சர் லாஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிச்சு, ஆனால் என்ன அமௌண்ட்டு உனக்கு தெரியல. அந்த மாதிரி சமயத்தில் நீ வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ் பண்ணி உன்னோட நாலேஜ் வந்து அந்த அவைலபிள் உன்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நீயே ஒரு எஸ்டிமேட் அமௌண்ட்டு நீ வந்து பண்ணணும். அந்த எஸ்டிமேட் அமௌண்ட்டை வச்சு நீ வந்து ஒரு ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணணும் லாஸுக்கு. ஓகேவா? இதுதான் வந்து இந்த ப்ரூடன்ஸ் கான்செப்டில் சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து இந்த ஃப்யூச்சர் லாஸ் நீ எப்போ நீ வந்து ரெகக்னைஸ் பண்ணணும் எப்போ நீ ரெகக்னைஸ் பண்ணணும்னா, நீ எந்த சுச்சுவேஷன் எந்த மாதிரி ஆக்டிவிட்டி இருக்கும் போது நீ ரெகக்னைஸ் பண்ணணும்னா, நீ வந்து பாஸ்ட்டில் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருப்ப, அந்த ஆக்டிவிட்டினால உனக்கு வந்து ஃப்யூச்சரில் லாஸ் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுன்னா அதை தான் நீ வந்து கரண்ட் இயரில் நீ ரெகக்னைஸ் பண்ணணும். ஓகேவா? ஒரு ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து அடுத்த வருஷம் வந்து உனக்கு வந்து நீ அடுத்த வருஷம் வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிற, அந்த ஆக்டிவிட்டினால உனக்கு ஃப்யூச்சர் லாஸ் ஆகும், அதை வந்து நீ கரண்ட் இயரில் காட்ட முடியாது. ஓகேவா? ஸோ பாஸ்ட்டில் நடந்த ஆக்டிவிட்டினால ஃப்யூச்சரில் லாஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கு தான் நீ வந்து ஒரு ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் வந்து ப்ரூடன்ஸ் கான்செப்ட். ரெண்டாவது சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம். ஓகேவா? சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம்னா ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்டன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க, ரியல்னு சொல்லுவாங்க, ஆக்சுவல்னு சொல்லுவாங்க. சப்ஸ்டன்ஸ்னால் ஆக்சுவல்னு சொல்லுவாங்க. ஓவர் ஃபார்ம்னா நீ என்ன ரெக்கார்ட் பண்ணிக்கிற அதுதான் வந்து ஃபார்ம். ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்முக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னா ஹையர் பர்ச்சேஸ். ஓகேவா? இப்போ எப்படின்னா, இப்போ நான் வந்து ஏ லிமிட்டட்னு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கிட்டேருந்து நான் ஒரு அசட் வந்து ஹையர் பர்ச்சேஸில் பர்ச்சேஸ் பண்ணுறேன். இப்போ நான் தான் பர்ச்சேஸர், ஏ லிமிட்டட் வந்து செல்லர். ஓகேவா? இப்போ நான் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண டேட்லேருந்து நான் தான் வந்து அந்த அசட்டுக்கு எல்லா ரிஸ்க்கு ரிவார்ட் நான் தான் வந்து பேர் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அந்த அசட்னால என்ன எக்கனாமிக் பெனிஃபிட் எல்லாமே நான் தான் வந்து என்ஜாய் பண்ணுறேன். ஸோ லீகலாக வந்து நான் வந்து ஓனர் கிடையாது. நான் எப்போ ஓனர் ஆகணும்னா, நான் வந்து ஏ லிமிட்டடுக்கு லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ண பிறகு தான் நான் வந்து ஓனர் ஆவேன். ஓகேவா? ஆனால் வந்து லீகலாக யார் ஓனர்னா அந்த ஏ லிமிட்டர் தான். ஓகேவா? நான் எப்போ ஓனர் ஆவேன், லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எப்போ பே பண்ணுறோம் அப்போ தான் நான் ஓனர் ஆகும். ஆனால் வந்து நான் அந்த அசட் வாங்கினதுலேருந்து நான் தான் அந்த ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் நான் தான் பேர் பண்ணுறேன், அதில் வர எக்கனாமிக் பெனிஃபிட் நான் தான் என்ஜாய் பண்ணுறேன். இப்போ ரியலாக பார்க்கும்போது நான் தான் ஓனர். ஓகேவா? இப்போ சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து ரியாலிட்டி தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ என்னோடய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் அசட் பர்ச்சேஸ் பண்ண உடனே என்னோடய பேலன்ஸ் ஷீட்டில் அந்த அசட்டை நான் வந்து உள்ளே கொண்டு வருவேன். ஓகேவா? ஆனால் பி லிமிட்டை என்ன பண்ணணும்னா, அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் அவங்க என்ன பண்ணணும்னா, அந்த அசட்டை அவங்க வந்து சேல் பண்ண மாதிரி அதை டிஸ்போஸ் பண்ண அந்த அசட்டை அவங்க வந்து பேலன்ஸ் ஷீட்லேயும் எடுத்துக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நீ வந்து ரியாலிட்டியாக என்ன நடக்குது அதை தான் வந்து நீ வந்து பார்க்கணும். ஓகேவா? அப்போ லீகாலிட்டியை ஓவர் ரைட் பண்ணணும். ஓகேவா? ரியாலிட்டி வச்சு லீகாலிட்டியை ஓவர் ரைட் பண்ணது. ஓகேவா? இதுதான் சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இன்னொரு கொஞ்சம் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ ஜேகே ட்ராவல்ஸ்னு ஒன்று இருக்குது, அந்த ட்ராவல் கம்பெனி நான் தான் வந்து டிக்கெட் ஏஜெண்ட்டாக நான் தான் வந்து கஸ்டமர்கிட்டே டிக்கெட் வந்து புக் பண்ணுறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, கஸ்டமர்கிட்டேருந்து டிக்கெட் அமௌண்ட்டும் கமிஷன் அமௌண்ட்டும் சேர்த்து வாங்குறேன். ஓகேவா? ஏன்னா ஜேகே லிமிட்டட் எனக்கு வந்து கமிஷன் கொடுக்கணும். ஏன்னா நான் வந்து டிக்கெட் ஏஜெண்டாக வந்து இருக்கிறதுனால ஜேகே லிமிட்டட் எனக்கு கமிஷன் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ என்னன்னா, நான் கஸ்டமர்கிட்டேருந்து டிக்கெட் அமௌண்ட்டும் கமிஷனும் சேர்த்து வாங்குறேன். இப்போ எக்ஸாம்பிள்னா 1500 வாங்கலாம் கஸ்டமர்கிட்டே, நான் 1500 நான் வந்து வாங்குறேன். ஓகேவா? ஆஸ் எ டிக்கெட் ஏஜெண்டாக நான் 1500 வாங்குறேன். இப்போ இதில் வந்து 500 தான் இந்த 500 வந்து என்னோடய கமிஷனு, 1000 வந்து டிக்கெட் அமௌண்ட். ஓகேவா? இப்போ லீகலாக பார்க்கும்போது நான் எவ்வளோ வாங்கிக்கிறேன், 1500 வாங்கிக்கிறேன்.
பட் ரியலாக என்னோட இன்கம் என்னது 500 ரூபா தான். அந்த 1000 வந்து என்னோட லைபிலிட்டி. நான் வந்து ஆர்கே வந்து அந்த ட்ராவல்ஸ்க்கு நான் வந்து கொடுக்க வேண்டிய லைபிலிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கும்போது நான் ரியாலிட்டி நான் என்னோட இன்கம்னா 500. ஸோ சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம் என்ன சொல்கிறாங்கன்னா லீகலிட்டி ஓவர் ரியாலிட்டி. ஓகேவா? நீங்கள் ரியாலிட்டியை தான் பார்க்கணும். ஓகேவா? இதுதான் வந்து சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம். ஓகேவா? அடுத்தது மூணாவது வந்து மெட்டீரியாலிட்டினா ஒன்றும் கிடையாது, இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நீ ஒரு ஐட்டம் வந்து மெட்டீரியல் நீ நினச்சினா இந்த ஒரு ஐட்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஐட்டம் வந்து நீ வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுனால உன்னோட யூசர்ஸ் ஆஃப் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சினா அதை வந்து நீ வந்து செப்பரேட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த ஐட்டம் வந்து மெட்டீரியல் இல்லை அந்த மாதிரி நீ நினச்சனா இதனால் யூசர்ஸ் ஆஃப் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு நினச்சா நீ வந்து செப்பரேட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ண தேவையில்ல. ஆனால் வந்து நீ அதை வந்து கிளப் பண்ணிக்கலாம். எதில் கிளப் பண்ணிக்கலாம்னா அதர் மிஸ்லேனியஸ் இன்கம் ஆர் எக்ஸ்பென்ஸை நீ கிளப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது மூலிமா என்னென்னா ஈஸியாக புரியும். இப்போ வந்து மெட்டீரியல்னா ஒரு கம்பெனிக்கு வந்து 1 லட்சம் வந்து மெட்டீரியலாக இருக்கும். ஓகேவா? அப்போ அவங்க செப்பரேட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க. இதே வந்து இன்னொரு கம்பெனிக்கு அந்த 1 லட்சம் வந்து மெட்டீரியலாக இருக்காது. ஓகேவா? எப்படின்னா இப்போ வந்து பேட் டெஸ் இருக்குது. ஓகேவா? நான் வந்து என்னோடய ஆனுவல் டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 50 லட்சம் வருது. ஓகேவா? எனக்கு வந்து பேட் டெஸ் வந்து 25 லட்சம் வந்துடுச்சு. ஓகேவா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இது வந்து ரொம்ப மெட்டீரியலான விஷயம் எனக்கு. ஸோ இதை வந்து நான் கண்டிப்பாக வந்து செப்பரேட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணி ஆகணும். யூசர்ஸ் ஆஃப் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தெரிய வைக்கணும். ஓகேவா? ஏன்னா 25 லட்சம் வந்து எனக்கு வந்து பேட் டெஸ் வந்துடுது. ஓகேவா? இதை வந்து நான் கண்டிப்பாக வந்து இது ஒரு இம்பார்ட்டண்டான ஐட்டம். இதை வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து செப்பரேட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணி ஆகணும். இதனால் வந்து யூசர்ஸ் ஆஃப் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்காக அவங்க நான் வந்து தெரிய வைக்கணும். ஓகேவா? இப்போ இதே வந்து நான் 50 லட்சம் என்னோடய ஆனுவல் டர்ன், இதே வந்து எனக்கு வந்து ஒரு 5,000 தான் வந்து எனக்கு வந்து பேட் டெஸ் வருது. இது வந்து ரொம்ப எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேவா? ரொம்ப இது வந்து மெட்டீரியல் ஐட்டம் கிடையாது. இதனால வந்து யூசர்ஸுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லும் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒன்றும் அதாவது அந்த 5,000 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐட்டம் கிடையாது. ஸோ இதை நான் வந்து செப்பரேட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ண தேவை. ஓகேவா? இதை நான் என்ன பண்ணேன்னா மிஸ்லேனியஸ் இன்கம் ஆர் எக்ஸ்பென்ஸை நான் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து புதுசாக வந்து ரிவைஸ் ஷெட்யூல் 3 இருக்குதுல்ல, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் பர் ரிவைஸ் ஷெட்யூல் 3ல் என்ன சொல்ல வராங்கன்னா, நீ ஒரு எக்ஸ்பென்ஸோ ஒரு இன்கமோ 1 லட்சம் மேலே தாண்டிச்சுன்னா நீ செப்பரேட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அது இல்லைன்னா உன்னோட சேல் வேல்யூவில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், அதாவது சேல் வேல்யூவில் 1% உன்னோட எக்ஸ்பென்ஸ் ஆர் இன்கம் எக்ஸீட் ஆகுதுன்னா நீ செப்பரேட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது எதில் சொல்கிறாங்க? ரிவைஸ் ஷெட்யூல் 3ல் சொல்கிறாங்க. இந்த மாதிரி உன்னோட எக்ஸ்பென்ஸோ இன்கமோ 1 லட்சம் மேலே தாண்டிடுச்சுன்னா நீ வந்து செப்பரேட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து நீ வந்து உன்னோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1% தாண்டிடுச்சுன்னா உன்னோட எக்ஸ்பென்ஸோ இன்கம் நீ செப்பரேட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ அப்போ 1 லட்சம் கீழே உன்னோட எக்ஸ்பென்ஸோ இன்கம் வந்துச்சுன்னா நீ வந்து அதை வந்து கிளப் பண்ணிக்கலாம். எதெல்லாம்னா மிஸ்லேனியஸ் இன்கம் ஆர் எக்ஸ்பெண்டிச்சரில் கிளப் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து மெட்டீரியாலிட்டி கான்செப்ட். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? நீ அக்கௌண்டிங் பாலிசி செலெக்ஷன் பண்ணதுக்கு என்னெல்லாம் கன்சிடர் பண்ணணும்? 2 இருக்குது. ஒன்று வந்து ப்ரைமரி கன்சிடரேஷன், இன்னொன்று அதர் மேஜர் கன்சிடரேஷன் பார்த்தோம். ஓகேவா? 3rd டாபிக் முடிஞ்சிடுச்சு. இப்போ 4th டாபிக் என்னென்னா டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசி. ஓகேவா? இப்போ நீ உன்னோட அக்கௌண்டிங் பாலிசி வந்து எப்போவுமே வந்து உன்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஒரு இட் ஷுட் பி பார்ட் ஆஃப் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கணும். ஓகேவா? உன்னோட டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசி வந்து டைரக்டர் ரிப்போர்ட்டோ இல்லை வந்து ஆடிட்டர் ரிப்போர்ட்டில் வந்து நீ வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. அது எல்லாம் டிஸ்க்ளோஸ் உன்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ அக்கௌண்டிங் பாலிசி ஷுட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது வந்து என்னன்னா, நீ உன்னோட டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசி எப்போவுமே ஒரே இடத்துல தான் இருக்கணும். ஓகேவா? அதை விட்டு நீ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நீ வந்து மாற்றி உன்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வேறு இடத்துல வந்து நீ வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. நீ எல்லா அக்கௌண்டிங் பாலிசியும் ஒரே இடத்துல தான் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இது என்னன்னா டிஸ்க்ளோஸ் ஆல் தி அக்கௌண்டிங் பாலிசிஸ் அட் ஒன் பிளேஸ். ஓகேவா? இட் ஷுட் நாட் ஸ்ப்ரெட் ஓவர் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அதாவது நீ எல்லா அக்கௌண்டிங் பாலிசியும் உன்னோட ஃபினான்ஷியல் ஒரே இடத்துல தான் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். வேறு இடத்துல மாற்றி வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணி இருக்கக்கூடாது. அதுதான் வந்து இந்த டிஸ்க்ளோஷரில் சொல்கிறாங்க. ஏஎஸ் 1 டிஸ்க்ளோஷரில் சொல்கிறாங்க.
மூணாவது என்னன்னா டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசி இஸ் நாட் எ ரெமெடி ஃபார் ராங் ஆர் இன்அப்ராப்ரியேட் அக்கௌண்டிங். இது என்னன்னா நீ வந்து தப்பாக ஒரு அக்கௌண்டிங் பாலிசி டிஸ்க்ளோஸ் பண்ணிட்ட, அதுவும் உன்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நோட்ஸ் டு அக்கௌண்ட்டில் காட்டிட்ட. நீ வந்து தப்பாக பண்ணிவிட்டு நீ வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? நீ வேணால் அக்கௌண்டிங் பாலிசி தப்பாக டிஸ்க்ளோஸ் பண்ணிட்ட, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீ வந்து கரெக்டான என்ன அக்கௌண்டிங் பாலிசி நீ அதை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டான அக்கௌண்டிங் பாலிசி நீ வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அதுதான் வந்து டிஸ்க்ளோஷர் இஸ் நாட் எ ரெமெடி ஃபார் ராங் ஆர் இன்அப்ராப்ரியேட் அக்கௌண்டிங். என்னன்னா நீ அக்கௌண்டிங் பாலிசி டிஸ்க்ளோஸ் சொன்ன மாதிரி, அதாவது ஏஎஸ் ஒன்று சொல்கிற மாதிரி நீ அக்கௌண்டிங் பாலிசி டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டான், ஆனால் வந்து நீ தப்பான அக்கௌண்டிங் பாலிசி நீ டிஸ்க்ளோஸ் பண்ணுறாரு. ஓகேவா? அதுதான் வந்து அக்கௌண்டிங் பாலிசி இஸ் நாட் எ ரெமெடி ஃபார் ராங் ஆர் இன்அப்ராப்ரியேட் அக்கௌண்டிங். ஓகேவா? இப்போ ஃபோர்த் டாபிக் ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு. இப்போ ஃபைனல் டாபிக் என்னது? ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸ். ஓகேவா? ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன். இப்போ ஒரு கம்பெனி வந்து ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன் ஃபாலோ பண்ணிச்சுன்னா அவங்க வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண தேவையில்லை. இப்போ அந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன் வந்து ஃபாலோ பண்ணினா அவங்க வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணி ஆகும். ஓகேவா? என்னடா இது ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன்? ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன் 3 இருக்குது. ஒன்று வந்து கோயிங் கன்சர்ன், கன்சிஸ்டன்சி, அக்ரூவல். ஓகேவா? இப்போ கோயிங் கன்சர்ன்னா என்ன? இப்போ கோயிங் கன்சர்ன்னா இப்போ என்னோட என்டிட்டி வந்து என் லைஃப்லாம் வந்து அது ரன் ஆகும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இங்கிலீஷில் எப்படின்னா தி பிஸ்னஸ் will be running for foreseeable future. Business will be running for foreseeable futureன்னு சொல்லுவாங்க. foreseeable futureனா எனக்கு வந்து இன்டென்ஷன் கிடையாது இந்த மாதிரி பிஸ்னஸ் நான் வந்து க்ளோஸ் பண்ணணும், இன்டென்ஷன் கிடையாது அர்த்தம். நான் வந்து என்னோடய பிஸ்னஸ் வந்து லிக்விடேஷன் ஆக போகுது அந்த மாதிரி கிடையாது. அதுதான் வந்து கோயிங் கன்சர்ன்னா என்னோடய பிஸ்னஸ் வந்து லைஃப் லாங் ரன் ஆகிட்டு தான் இருக்க போகுது. அதான் வந்து கோயிங் கன்சர்ன் அன்சர்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? என்னடா எவ்வளோ வருஷம் வந்து இந்த வந்து எவ்வளோ வருஷம் இருந்தால் கோயிங் கன்சர்ன் சொல்லுவாங்கன்ட்டு உங்களுக்கு வந்து டவுட் வரும். இந்த 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 இது வந்து இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஏஎஸில் சொல்லலை, ஆனால் வந்து இந்தியஸில் சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா உன்னோட என்டிட்டி வந்து கோயிங் கன்சர்ன் எப்போன்னா உன்னோட எண்ட் ஆஃப் தி ஃபினான்ஷியல் இயர்லேருந்து 12 months. ஓகேவா? உன்னோட பிஸ்னஸ் ரன் ஆகிடுச்சுன்னா அது வந்து கோயிங் கன்சர்ன் சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து கோயிங் கன்சர்னோட கான்செப்ட். இப்போது உனக்கு வந்து உன்னோட என்டிட்டி வந்து உன்னோட என்டிட்டி வந்து இப்போ உனக்கு தெரிஞ்சிச்சு லிக்விடேஷன் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ அப்போ வந்து உன்னோட அசட்டை எல்லாமே நீ வந்து நெட் ரியலைசபிள் வேல்யூ ஆர் லிக்விடேஷன் பேசினா நீ வந்து அக்கௌண்ட் பண்ணணும். ஓகேவா? நீ வந்து அப்போ வந்து ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டை நீ பண்ணக்கூடாது. ஓகேவா? உன்னோட என்டிட்டி வந்து லிக்விடேஷன் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? நோ மோர் கோயிங் கன்சர்னா அப்படின்னா உன்னோட என்டிட்டி வந்து ஒரு எண்டு வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ வரப்போகும்போது நீ வந்து என்ஆர்வி அதாவது நெட் ரியலைசபிள் வேல்யூ இல்லைனா லிக்விடேஷன் பேசிலாம் நீ வந்து அக்கௌண்ட் பண்ணணும். அசட்டெல்லாம் நீ வந்து ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டை பண்ணக்கூடாது. ஓகேவா? இதுதான் வந்து கோயிங் கன்சர்னோட கான்செப்ட். ரெண்டாவது என்னது? கன்சிஸ்டன்சினா ஒன்றும் கிடையாது. நீ வந்து இப்போ ஒரு கம்பெனி வந்து இன்வென்ட்ரி வேல்யூவேஷனுக்கு FIFO மெத்தட் ஃபாலோ பண்ணுது. அந்த மெத்தட் தான் அவங்க வந்து கன்சிஸ்டன்ஸாக ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? நீங்கள் கேட்கலாம் இன்னும் வேறு அக்கௌண்டிங் பாலிசி வந்து நம்ம வந்து மாற்றக்கூடாதா? மாற்றலாம். நீங்கள் ஆனால் வந்து ஒரு அக்கௌண்டிங் பாலிசி அதாவது இப்படி பண்ணக்கூடாது. எப்படின்னா இப்போ இந்த இயர் வந்து நான் வந்து FIFO மெத்தடு, அடுத்த இயர் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஒரு FIFO மெத்தட் ஃபாலோ பண்ணால் அதே தான் பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ வந்து அந்த கம்பெனி வந்து FIFO மெத்தட் வந்து இப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு இமேஜ் கொடுக்கல, நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அது ஃபாலோ பண்ணால் ஒரு நல்ல இமேஜ் கொடுக்கல, அந்த மாதிரி சூழ்நிலை அவங்க வந்து அக்கௌண்டிங் பாலிசி ஃபாலோ பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இப்போ வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் யூஸ் பண்ணால் ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு இமேஜ் காமிக்கணும். அந்த மாதிரி கம்பெனி நினச்சாங்கன்னா அப்போ வந்து அவங்க வந்து மாற்றலாம். ஒன்ஸ் அவங்க மாற்றும் போது என்ன ரீசன்னால மாற்றுறாங்க அதை வந்து அவங்க வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? என்ன ரீசன்னால இவங்க மாற்றுறாங்க, இதை மாற்றுறதுனால உங்களுக்கு என்ன வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்குது, என்னென்னா நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கிறீங்க, அதெல்லாம் வந்து அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இதுதான் வந்து கன்சிஸ்டன்சியில் அதோட கான்செப்ட். ஓகேவா? லாஸ்ட் ஒன்று என்னது? அக்ரூவல்னால் ஒன்றுமே கிடையாது. நீ வந்து
உன்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை எப்போவுமே நீ வந்து அக்கௌண்ட் பண்ணது அக்ரூவல் பேசிஸில் தான் நீ அக்கௌண்ட் பண்ணணும். ஏஎஸ்1 என்ன சொல்லணும்னா உன்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே நீ வந்து அக்ரூவல் பேசிஸ் தான் அக்கௌண்ட் பண்ணணும். இப்போ அக்ரூவல்னா நீ வந்து இப்போ எக்ஸாம்பிள்னா இப்போ என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம், இப்போ வந்து சேலரி எடுத்துக்கோங்க. சேலரி எடுத்துக்கிங்கன்னா இந்த மாதம் ஒரு சேலரி வந்து அடுத்த மாதம்னா உனக்கு வந்து கிடைக்கும் கேஷ். அந்த மாதம் சேலரி உனக்கு கையில் கேஷாக எப்போ கிடைக்குன்னா அடுத்த மாதம்னா உனக்கு கிடைக்கும். ஆனால் வந்து அந்த மாதத்தில் வந்து நீ வந்து சேலரி வந்து உன்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் நீ காட்டி ஆகணும். அப்போ அந்த மாதமும் நீ காட்டி ஆகணும். அப்போ தான் அதுதான் வந்து அப்ரூவல் பேசிக்னு சொல்லுவாங்க. அந்த மாதமும் நீ காட்டி ஆகணும். ஏன்னா இந்த மாதத்தோட சேலரி வந்து உனக்கு அடுத்த மாதம் தான் பேமெண்ட் பண்ணுவாங்க. நீ உனக்கு வந்து கேஷ் அந்த பேமெண்ட் எப்போ உனக்கு கேஷ் கையில் கிடைக்குதோ அப்போ பண்ணக்கூடாது. ஓகேவா? நீ வந்து அப்ரூவலாக இந்த மாதம் சேலரி வந்து உனக்கு வந்து 25,000 அதை வந்து அந்த மாதமே நீ வந்து அப்ரூவல் பேசிஸில் நீ வந்து அக்கௌண்ட் பண்ணிடணும். ஓகேவா? அது எப்போ நம்ம கையில் கிடைக்குது கேஷ் எப்போ கிடைக்குதோ அப்போ வந்து நீ வந்து உன்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் காட்டக்கூடாது. ஓகேவா? இதுதான் வந்து அப்ரூவல் கான்செப்ட். நீ எக்ஸ்பென்ஸோ உன்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற எக்ஸ்பென்ஸோ இல்லை இன்கம்மோ நீ எப்போவுமே எல்லா ஐட்டம்ஸும் நீ அப்ரூவல் பேசிஸ் தான் காமிக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து அப்ரூவல் கான்செப்ட். ஓகேவா? ஸோ ஏஎஸ்1 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்போவுமே அப்ரூவல் பேசிஸ் தான் காமிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 5 டாப்பிக்கும் கவர் பண்ணியாச்சு. இப்போ ஏஎஸ்1 ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டடாக முடிஞ்சிடுச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வேகமாக நடத்திட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். என்ன டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? அதேபடி உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து என்ன ஒவ்வொரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டும் நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக வந்து நான் வந்து திரும்பி சொல்லிக்கிறேன். உங்களுக்கு நான் இப்போ இந்த ஏஎஸ்1 என்ன டவுட் எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு டவுட் இருக்கோ நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து போடலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ரிமைனிங் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை நான் வந்து சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.